வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப நேர்மையான மனிதர், தங்கமான மனசோடையவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோங்க. அவருடைய வீடு வடபழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலி கிராமத்தில் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே, சரி ஆர்காட் ரோடு ஃபுல்லா மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போன சிக்கிக்குவோன்ட்டு நேரா வண்டியை விட்றா அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலை தாண்டி பொன்னம்மாள் ஸ்ட்ரீட்னு லெஃப்ட் கட் ஆகும். அந்த கட்டுக்குள்ள போய் சாலி கிராமத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்குள்ள போனாங்க. ஆக்சுவலி நம்ம தமிழ் நடிகைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சாலி கிராமத்தில் தான் வந்து முன்னாடிலாம் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 பேர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு கம்மி ஆயிட்டாங்க. மிச்சம் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சைடு போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே அங்கே வந்து ஈசிஆர் சைடில் பீச் பங்களா அந்த மாதிரிலாம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கவங்களாம் ரொம்ப கம்மியான நாட்கள் தான். முன்னாடி வந்து இந்த ஏரியாவே வேற ரகம், ஒவ்வொரு தெருக்கு ஒரு ஸ்டார் இருப்பாங்க, நீங்கள் நடந்து வரும்போது பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போலாம் யாருமே இல்லைங்க. சினிமா ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை, எல்லாருமே வந்து வெளியே போயிட்டாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரு சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடியன் செந்தில் சார் இருக்காங்க, அப்புறம் கோவை சார் மேம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் சார் வீடுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவங்களுடைய வீடு கூட இருந்துச்சு. நம்ம காமெடி ஜாம்பவான் செந்தில் சாரோட வீடு கூட போற வழியில இருந்துச்சு. சரி வந்த வேலையை பார்ப்போம், நம்ம கேப்டன் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தோம்னா கண்ணம்மாள் ஸ்ட்ரீட் திரும்ப பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட வீடு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னாலே தெரியும், போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய வீடு. ஃபுல்லாக வெளியில் கேட்லலாம் பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் தொங்கும். நிறைய பேர் வந்து போகிற ஒரு இடம் தான். இப்போ வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சார் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுறது கிடையாது. எப்போயாவது ஒரு டைம் அந்த பர்த்டே அப்போது அந்த மாதிரி மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் மட்டும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்குது. பழைய வீடு தாங்க, ரொம்ப வருஷமாக சார் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும், உள்ளுக்குள்ளே 2-3 கார்லாம் இருந்துச்சு. அவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா நாராயணன் விஜயராஜ். அந்த விஜயராஜில் ராஜ் எடுத்துட்டு காந்த்னு மாற்றி படத்துக்காக போட்டுக்கிட்டாங்க விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 154 படங்கள் நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதுல 20 படம் வந்து போலீஸ் ரோல்ல பண்ணியிருக்காரு. போலீஸ்னாலே நம்ம விஜயகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வரும். அவருடைய ஆக்ஷன்லாம் வந்து சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருப்பாரு. எஸ்ஐசி சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பந்தம் இருக்கு. பிகாஸ் விஜயகாந்த் சார் இயர்லியரா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தளபதி விஜயோட அப்பாவான எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷன்ல தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்து ஃபார்ம் ஆனாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் வந்து என்டர் ஆகும்போது நிறைய விஜயகாந்த் சார் படங்கள்ல கேமியோ ரோல், சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு விஜய் சார். மிஸ்டர் விஜயவே அவர் ஹீரோ ஆக்குறதுக்கு விஜயகாந்த் படத்துல சின்ன சின்ன ரோல் கொடுத்து தான் நம்ம விஜய் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா பார்க்கிறோம். அவர் வந்து மிகவும் நேர்மையான ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பட்டுன்னு பேசுவார். அதாவது தேவையில்லாம கடுனா பட்டுன்னு பேச முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமான ஒரு ஆள், எதா இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ நம்ம சீமான் சாரோட பேச்சை கேட்டால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம விஜயகாந்த் சார் பேசினா அப்படி இருக்கும். அந்த அரங்கமே அதிரும். சட்டசபையில் கூட பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணாரு, பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்து பண்ணாரு விஜயகாந்த் சார். தைரியம் மட்டும் இல்லை, ரொம்பவே தங்கமான ஒரு மனிதர். எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் சம்பாரிச்ச காசு அரசியலில் நிறையா செலவு பண்ணாரு. மற்றவங்க மாதிரி வந்து ஒரு போலியான ஒரு முகம், அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம்லாம் கிடையாது. சினிமா, அரசியல், வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஒரே முகம் தான் நம்மளுக்கு. அவருடைய படங்கள் நடித்தவங்க அவங்களுடைய செட்டில் கேட்டோம் வச்சுங்களேன், இவரை புகழ்ந்து தள்ளுவாங்க. ஏன்னா எல்லாரையும் வயிறார சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவாராமா. யாராவது சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பயங்கரமாக சாருக்கு கோவம் வருமாமா. அவங்கள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய சொல்லுவாராமா. பிடிச்ச ஒரே ஹீரோ எப்பவுமே விஜயகாந்த் தான். ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை இந்த சினிமா இதில். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்தாருன்னா சும்மா அப்படி இருப்பார் மதுரை நாட்டம். ஆனால் இப்போ வந்து அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நிறைய பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து அவ்வளோக்கா இல்லை. அதே மாதிரி கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் சார் வந்து டாப்பில் உச்சத்தில் இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து பயங்கரமான ஒரு டஃப் காம்பட்டராக வந்து வந்தார். விஜயகாந்த் சாரை பார்த்து இவங்களே கதிகலங்கிற அளவுக்கு இவருடைய வளர்ச்சி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி நம்மால் கொடுத்தாரு. கண்டிப்பாக அவர் செஞ்ச நல்லது எல்லாம் அவரை காப்பாற்றும். மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய விஜயகாந்த் சார் உடல்நலம் தேறி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு
இருக்கு. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. ஆக்டர் விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அதர்வா, முரளி இவங்களுடைய ஹவுஸ் vlogs எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டமே 1 minute மூவி ரிவ்யூஸ் தான். ஒரே நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதனால அதையும் வந்து பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நினைக்கிறேன். Until then, start up by from Ram.